பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் நம்மை கர்த்தருக்குள்ளே களிகூற பண்ணுகிற ஒரு வார்த்தை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தேவஜனங்களாகிய நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்பி அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி முன் இருந்தது போல இவ்வளவு நேரம் நாம் வாசிச்சோமே, கர்த்தருக்கு பிரியமான சத்தங்கள், மகிழ்ச்சியின் சத்தம், களிப்பின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற சத்தம், இப்படிப்பட்ட அவருக்கு பிரியமான சத்தங்கள் நம்மிலிருந்து வெளிப்படும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய போகிறேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, இன்று தேவஜனங்களாகிய நாம் இருக்கிற நிலை, நம்முடைய சிறையிருப்பு, நம்மை கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழவோ, அவரை துதிக்கவோ, ஆராதிக்கவோ, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் செயல்பட அது தடையா இருக்கிறது. ஒரு சிறையிருப்பு நம்மை நெருக்குகிறது. அது சூழ்நிலையோ, மனிதர்களோ, பிரச்சனையோ, ஏதோ ஒரு காரியம் நம்மை நெருக்குகிறது. அது நிமித்தம் என்னதான் நம்ம ஆராதிச்சாலும், என்னதான் நம்ம துதிச்சாலும், இன்று விடுதலையாய் தேவ ஜனத்தால் ஆராதிக்க முடியவில்லை. ஒரு தேவ ஜனம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆராதிக்கும் பொழுது அது கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் களி கூர்ந்த இருதயத்தோடு ஆராதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். மணவாளனின் சத்தம் எதை உணர்த்துகிறது? தேவஜனங்களாகி நம்முடைய மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்மோடு கூட பேசுகிற சத்தம் நம்முடைய வாழ்க்கையில அது தொனிக்கப்பட வேண்டும். மணவாட்டியின் சத்தம் எதை உணர்த்துகிறது? தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தருடைய மணவாட்டியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தரை நோக்கி நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தை தான் ஆவிக்குரிய அர்த்தமாக மணவாட்டியின் சத்தம் என்பது நமக்கு தெரியப்படுத்துகிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சத்தங்கள் அதிகமா இருக்கணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருடைய விருப்பம். ஆனா இப்படிப்பட்ட சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு கேட்டா, இன்று அநேகருடைய வாழ்க்கையில அது நிச்சயமா இல்லை. ஏன்னா அந்த வசனமே தெளிவா சொல்லுகிறது, தேவ ஜனம் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், அந்த சிறையிருப்பிலிருந்து, அது என்ன சிறையிருப்பா வேணாலும் இருக்கலாம், பாபிலோனின் சிறையிருப்பை போல, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் வைத்த அந்த சிறையிருப்பை போல, எவ்வளவு மோசமான, கொடுமையான, நெருக்கமான ஒரு சிறையிருப்பா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். நாம் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வாக்கு பண்ணுகிறார், நீ எப்படிப்பட்ட சிறையிருப்பில் உன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் அதன் நிமித்தம் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற, நான் பிரியப்படுகிற அந்த ஆராதனை, சந்தோஷத்தால் நிறைந்த ஆராதனை, எனக்குள்ளே நீ களி கூர்ந்து மகிழும்படியான ஆராதனை, நான் உனக்குள்ளே களி கூர்ந்து மகிழும்படியான ஆராதனை, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பிரியப்படுகிற சத்தங்கள், அது வெளிப்பட விடாதபடிக்கு தடை செய்கிற அந்த சிறையிருப்பிலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான். இது கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம். நிச்சயமாக கர்த்தர் இதை செய்து முடிப்பார். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு பிரதானமான சத்தியத்தை நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, முன் இருந்தது போல் இருக்கும்படி நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்ப தேவ ஜனத்தின் முன் நிலைமை, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம், கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த அந்த ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்குள்ளே கர்த்தர் விரும்புகிற களிப்புள்ள சத்தத்தோடு, மகிழ்ச்சியின் சத்தத்தோடு, கர்த்தர் நல்லவர் என்று அவரை ஆராதிக்கிற, துதிக்கிற, அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற, கர்த்தருக்கு பிரியமான சத்தங்களோடு அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அவர்களோடு பேசுகிற சத்தம், அவர்கள் கர்த்தரோடு பேசுகிற சத்தம், இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான சத்தங்கள் தேவ ஜனத்தின் வாழ்க்கையிலிருந்து அது வெளிப்பட்டு இருக்கிறது. இது அவர்களுடைய ஆரம்ப நிலை. ஆனா அதன் பிற்பாடு போக போக தேவ ஜனத்தின் வாழ்க்கையில இந்த சத்தங்கள் குறைந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத சத்தம் எழும்ப ஆரம்பித்து விட்டது. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், எப்படி தேவ ஜனம் சிறையிருப்புல போனாங்க? எப்படி தேவ ஜனம் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க? அவர்கள்
அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்னாரேயானால் அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதற்கான பதில் தான் அவர்கள் முன் இருந்தது போல அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப முன்பாக அவருடைய ஆரம்ப நிலை, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த ஆரம்பத்துல அவர்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தருக்கு பிரியமான சத்தங்கள், கர்த்தர் அவர்களோடு பேசுகிற சத்தம், அவர்கள் கர்த்தரோடு பேசுகிற சத்தம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறது. ஆனா பின் நாட்களிலே அந்த சத்தம் குறைந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாத சத்தம், முறுமுறுப்பின் சத்தம் அது வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. அது நிமித்தம் தான் தேவஜனம் சிறையிருப்பின் அனுபவத்திற்கு உட்பட்டது. இன்று தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நிலையில் இருக்கிறோமே ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆரம்ப நிலை கர்த்தரை துதிக்கிற, ஆராதிக்கிற, கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்கிற, கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற சத்தம், நாம் கர்த்தரோட கூட பேசுகிற சத்தம், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை இப்படியே தொடர வேண்டும். போக போக என்ன ஆகக்கூடாது? உலக காரியம், உலக தேவை, உலகத்தில் உள்ள நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், பிசாசால் ஏற்படுகிற மனிதர்கள், சூழ்நிலைகள், இவைகள் நம்மை நெருக்கி போட்டு விடக்கூடாது. அந்த நெருக்கத்தின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம், பிரச்சனை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான சத்தம் ஓய்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத முறுமுறுப்பின் சத்தம் எழும்பி விடக்கூடாது. அப்படி எழுப்பினால் அந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு உட்படுவார்கள். அப்படி சிறையிருப்புக்கு உட்பட்ட ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிரியமான சத்தம் வெளிப்படும்படியாக நான் உன்னுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். எதற்காக தெரியுமா? சும்மா நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வாழ்வதற்காக அல்ல. நமக்கு பிரியமான சத்தமோ, நமக்கு பிரியமான மனிதர்களின் சத்தமோ நம்முடைய வாழ்க்கையில் கேட்கும்படியாய் அல்ல. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவது, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படவே கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். இது தேவஜனங்களாகி நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவருக்கு பிரியமான சத்தம், அவர் எதிர்பார்க்கிற சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படணும். கர்த்தர் நமக்குள்ளே களிகூர்ந்து மகிழவும், தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து மகிழவும், கர்த்தருக்கு பிரியமான சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாம் சொன்னபடியே தேவஜனங்களாகி நம்முடைய சிறையிருப்பை திருப்பி கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பிரஸ்துவம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.